முடியுமா? வாத்தியாரே வாத்தியாரே வாங்க, அதே ஊர் தான். ஆமா ஆமா, ஊருக்குள்ள தான் மாட்டினே. நட்சத்திரந்த பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா? சூரியன் கூட மொட்டை இரவுல பேசவும் முடியுமா? சாதி மதம் இன்றி காதல் நெஞ்சங்களை பிரிக்கவும் முடியுமா? பிரிச்சா வேதனை தெரியுமா? இளைஞர் வேதனை புரியுமா? நட்சத்திரந்த மன்மதா பம்புக்கு நீ இன்னும் தாமசம் அடியே அம்மனி அம்புக்கு நீ இப்ப சூபுசம். நட்சத்திரத்துல பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா? சூரியன் கூட மொட்டை இரவுல பேசவும் முடியுமா? சாதி மதம் இன்றி காதல் நெஞ்சங்களை பிரிக்கவும் முடியுமா? தெரியுமா? இளைஞர் எதனை புரியுமா? உண்மையான காதலுக்கு மாசுக்கு தேவையில்லை, பொய்யான காதலுக்கு எலுமட்டும் துணவல்ல. உண்மையான காதலுக்கு சாதி மத தேவையில்லையே, பொய்யான காதலுக்கு மாட்டாயிலு கூட இல்லையே. உன்னை பார்க்க வந்தனக்கார இருந்தானே, என்ன செய்ய போறானோ? பல்லு வளைக்கு சூப்பத்தா வாரானோ? நட்சத்திரத்தை பட்ட பகலில பார்க்கவும் முடியுமா? முடியாது. சுக்கு குக்கு காப்பி எனக்கு வேணாம், சுட சுட காப்பி எனக்கு வேணாம். கூட்டமில்ல எப்படி செய்வ? நட்சத்திரத்தை பட்ட பகலில் அல்லாத கட்டுக்குள்ள சுக்கு காப்பி வித்தவரே, போட்ட காப்பி காசு வந்தா வீட்டுக்கு தான் போப்பா. ஏன் நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா? இந்த மைஜெட்டில் ஆப்ரேட் இல்லாம ஓனர் ஆப்ரேட் பண்றாரம்மா. வானத்தில நிலவு வரும், மானாமதுல பையாத்து தண்ணி வரும். வானத்தில நிலவு வரும், மானாமதுல வைகையாத்து தண்ணி வரும். வாழ உழுவ சேர்ந்து வரும், வள விரிச்சா கூட வரும். சாதி சனம் பெருச்சால் என்ன, சாதி மதம் வெறுத்தால் என்ன? நிலவா நான் வருவேன், சேலை இல்லாம நைட்டியோட படுத்துருடி. நட்சத்திரத்தை பட்ட பகலில் குச்சு குச்சு ரக்கமா என்ன வேணும்? கூட சாலி ரக்கமா ஒண்ணு வேணும். குச்சு குச்சு ரக்கமா வரமாட்டான், கூட சாலி ரக்கமா ஒண்ணு வேணும். சமகொல்லி கோயில இந்த சாதி ஜனா போயிருச்சு. குச்சு குச்சு ரக்கமா வரமாட்டான், குச்சு பேச பொண்ணு பொண்ணு தரமாட்டான். நாச்சி வேண்டி கட்டும் பழையா நீங்க, யாராச்சும் ரோசம் இருந்த மாட்டு பக்கவாங்க. நான் கட்டி காத்த என் சுண்ணாம்பு காலவாச சூப்பிட்டு போயிருச்சுடா. யாரா பேப்பை மைனே ஊர்வலஞ்சாம்பட்டியில நான் நாடத்துக்கு வந்து வடக்க சாயாதுன்னு சொன்னே மாறிட்டு போயிருச்சடா. யாருமே இல்லாத கூட்டத்துக்கு யாருக்கு நீ சுக்கு காப்பி போட்ட? நான் கதையெழுதி அது 2 முழம் நீண்ட கழுத கவி இந்த அழுதுட்டல்ல பேரங்க கேதம் கேட்டு வந்துட்டாங்க. ஊர்வலத்தாம்பட்டி இந்த ஊரை திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்க ஆளுகிட்டலாம் கேட்டேன். ஆனா அந்த ஊரை ஒரு ஆளு கூட தவறா சொல்லல. ஒரு அற்புதமான கிராமம், நிறைய ஊர் சேர்ந்து நடத்துவாங்களாம்ல. அஞ்சூர் நாட்டார்கள் சொன்னாங்க.
அப்புறம் பொம்பளை ஆளுகள்லாம் எப்படி குணம்னு கேட்டேன். வீட்டுக்காரருக்கு சோறு ஓட்டுத்தேன், அதுக்கு சாப்பிடும், 3 நாளாக இருந்தாலும் பட்டினியாக கிடக்கும், அப்படி ஒரு பொம்பளை ஆளுங்கன்னு சொன்னாங்க. ஆம்பளை ஆளுலாம் எப்படின்னு கேட்டேன். கெட்ட வழக்கம்லாம் செய்தி விடி கணேஷ் போயில பூலிப்பு தெரியலையா? அங்கே ரோட்டில் போய் நிற்கவா? ஏப்போ ரைட்டில் உங்க லெஃப்ட் போகணும். நான் ஒன்று பிஆர்சி கண்டக்டர் கிடையாது. இருங்கப்பா என்னத்தை செய்ய? ஐய சொல்ல விடுங்க, அங்கிட்டு போயிடுறேன். இப்ப நான் சொல்றேன் அன்போடு பூரா எங்க அண்ணன் தம்பி தானே, இங்கிட்டு நீங்க வாங்களே. இப்ப மட்டும் வலிக்குமே. அப்போ உங்களை பத்தி தான் நான் திருப்பத்தூர்ல கேட்டேன். அருமையான ஊரு, கிராமம், நல்ல கிராமம். ஆனா வீரத்துக்கு பேர் போன ஊருன்னு சொன்னாங்க. உண்மை, அதெல்லாம் உண்மை. யாரு வெளியூர்ல இருந்து வந்தாலும் அவங்க யாருன்னு கேட்காம சோறு ஓட்டுறதேன் அடுத்தது பேசுவாங்க. எங்க பாட்டிங்க காலத்துல இருந்து இந்த ஊர்வலத்தாம்பட்டி கிராமம் அவ்வளவு கட்டுப்பாடான கிராமம், நேர்மையான கிராமம்னு சொன்னாங்க. ஆனா நான் இன்னைக்கு வந்தது பெருமையா நினைக்கிறேன். இதை எல்லாமே இந்த ஊரை பத்தி தெரிஞ்சுக்கிறோம்னா எனக்கு நீங்க உதவி செய்யணும். இந்த பேசின நாடக காசை கொடுத்துட்டீங்கன்னா செம்படுங்காம நான் கிளம்பிடுவேன். கருதரத்து நெல்லு கொட்டின களை மாதிரி கிடச்சடா. இப்ப பாரு, கதவாளிக்கு இற வைக்கிற அளவு எந்த பைய கண்ணு வட்டுச்சோ கப்ப கூட பிறகிட்டு போயிட்டாங்களே. சுக்கு காப்பி 2 சுக்கு காப்பி கொடுப்பா. சுக்கு காப்பி குடிச்சவங்க 2 பேரும் போதையில காசு கொடுக்காம போயிட்டாங்களா. உன் வயசுக்கு சுக்கு காப்பி வைக்க கூடாது. நீ பிளாக்கில் ஏதாவது சரக்கிறதுக்கு ஓட்டி உள்ளவோ கருப்பையும் காப்பாத்தர திரி நகலே பொம்பளை ஆளு கூட இங்கேத்தா அதுக்குள்ள 100 நாள் வேலைக்கு போயிடுச்சுலா. சாமியான பொம்பளைய கூட அலுப்புல வச்சு நல்லா சாமியா. இந்த சாமியாட்டத்துல தான் நாடகத்தை கெடுத்தது. கதைக்கு வரேன். என்னை பார்க்கும்போது உங்க எல்லாத்துக்கும் சவர்ஜி விற்கிற ஆள் மாதிரியே தெரியும். கிடையாது. பிளாச்சுலை இது நாடகமா திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்ட் இந்த கிளம்பிட்டால எப்படி அந்த பாக்ஸை தள்ளி விட்டு போகணும். மைசெட்டுக்காரன் நீனு பாஞ்சு உள்ளணும். இருந்த காவல்துறையை காணா. அவர் எங்கன போய் இது பண்றாரோ பிடிக்கிறாரோ. ஆனா அவருக்கு சாமி வந்துருச்சு. ஆனா சாமி வந்தவொடனே அவர் பயந்துட்டாரு. காவல்துறை ஐயா எதுவும் சண்டை கண்டை போடுறாங்களே, இங்க ஓடியாடுறாங்களே, பப்புன்னு அடிக்க போறாங்களோ. விதி வந்த ஒரு சாமியார். உண்மையிலே அந்த தம்பி ஒரு படித்த பட்டத. அவங்க அப்பா அப்படி இப்படின்னு இருந்தாலும் பெற்ற தாய் உழைப்பினால இன்னைக்கு ஒரு காலேஜில் ஒரு ப்ரொஃபஸரா இருக்கேன் பாருங்க. அதே பெரிய விஷயம். அவனுக்கு ஒரு ஊதியை போட்டு விட போறேன். 3 நாளைக்கு முண்டை ஒண்ணு குறாம அடைச்சுக்கு தெரிய போறேன். நான் எதுக்கு வரணும்? வீட்டுக்காரம்மா எடுக்க சொல்லு. கல்யாணம் ஆகல முண்டை, மொட்டு முண்டை. அதே போஸ்ட் படத்தை பிடிச்சிருக்கிறேன். தம்பிதான் இங்க வாடா, அண்ணட்டு வாடா உள்ள சித்தி இருக்கு வாடா. வேணாம் அப்படியே. அவன் வர முடியல, முண்டைக்கு மடு தட்டுது. சந்திக்காத நாரதரே கிடையாது. இனிமேல் புதுசா யாராவது அரங்கேற்றம் பண்ணி வந்தாத்தே நான் சந்திக்காத ஆளா இருக்கு. வரிச்சூர் பழனியப்பேன் வள்ளிதர்ம நாடகத்துல வள்ளிக்கான தர்க்கத்தை உண்டு பண்ணது யாருன்னா வரிச்சூர் பழனியப்பனை சந்திச்ச வேணா. எங்க தாத்தா வந்து பாடினாருன்னா அவரை மாதிரி நகைச்சுவை சார்ந்து பேச முடியாதுப்பா. நாரதர் இல்லையா என்னப்பா, நகைச்சுவை கலந்து பேசுவாரு, நல்லா பாடுவாரு. ஆனா அவருக்கு தெரியாத விஷயமே கிடையாது. ஆரம்ப காலத்துல
எங்க ஐயாக்கமார்கள் நாடகம் பார்க்கும்போது வள்ளிதர்ம நாடகத்துல இந்த தர்க்க அந்த பொம்பளை வேஷம்லாம் கிடையாது. இந்த மக்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக நடிகர்கள்லாம் உருவாக்குனதே இதெல்லாம். அப்பெல்லாம் கிடையாது, யாருமே பொம்பளை வேஷம் போட மாட்டாங்க. முத நாடக உலகத்திலே பொம்பளை வேஷம் போட்டது யாருன்னா எங்க அண்ணன் இளையராஜா. இன்னைக்கு கண்ட ராசா ஓட்டு குதிக்கிறியா மங்கு மங்குன்னு மடு வச்சு. ஆனந்த் எல்லாம் பொம்பளை வேஷம் போட்டு வருது, சாணி வறக்கிற முட்டை மாதிரி. கிரகன் என்னத்தை செய்ய, இந்த அக்கா நினைச்சிருக்குது, அது பொம்பளையும் நினைச்சிட்டியாக்கா. அத்தக்குழி சம்பளத்துக்கு வேஷம் போட்டிருக்கியா சும்மா ஏறத்தப்பற. ஆமா, அவர் தானே பைனான்ஸ் அங்கு மயன். அங்கு 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 மக யாரு பேரு, ஏன் பேரா, ஏன் மக பேரா காஸ்மிகா. காஸ்மியான்னா நட்சத்திரம்னு அர்த்தம். நான் தான் பேர் வச்சேன். உனக்கு ஒரு பேர் வைக்கிறேன், சுமித்ரா. சுமிதா சுமிதா சீனியை தொட்டு வைத்தா. இல்ல நீங்க 4 பேர் உட்கார்ந்து இருக்கிறது சரியில்லை. என்னமா பிள்ளை வந்து பார்க்க வந்த மாதிரி உட்காந்துருக்கல என்ன? இங்க வாரு, தூக்கு சட்டி, பிளாஸுக்கு, அதுல ஹேண்ட்பேக் வேற, விசிறி, தலானி. இது யாரு விட்டு கட்ட விட்டு ஏத்தா உன் கல்யாணத்துக்கு கரைய முச்சு. புதுக்கோட்டை முத்தப்பாவை சந்திச்சவேனா எதுவா பேசவா, இருக்கிற 10 பேர்த்தையும் வச்சு விட்டு போறேன் தெருவில் தெரியும். இப்ப எனக்கு என்ன பயம்னா, நாரதரை சந்திக்கிறதுக்குள்ளேயே கூட்டம் இந்த லட்சணத்துல இருக்கு. முறிய வேற, அதுல இன்னைக்கு வந்திருக்க முறிய சைனா எங்கேனே. ஆனா முறிய வரும்போது மைசெட் இருப்பில்லனே, ரோசை போட்டு அவுக்க கூடாது. அவர் ஓடி நம்ம உள்ளூர்காரர் தானே அவரு, உள்ளூர்காரா. அப்ப என்னத்த தொகையே பேசிருக்க மாட்டேல, ஏவன் தலையில விழுகுதோ அம்பளிப்பா. முத்தப்பாவை சந்திச்சேன், அள்ளிநகரம் ஆதிநாராயணன், முனிஸ்கான், தேவகோட்டை முருகனை தெரியும். அப்ப இவன் சின்ன பையன், பாண்டி கண்டாலுமே எதுக்குத்தான் நாடகத்துக்கு வரையானே தெரியல, எதுவுமே தெரியல. அவனாச்சு வச்சுக்கிறேன். வள்ளிதர்ம நாடகத்துக்கு வருஷம் பூரா வர்றேன். அவன் மத்த ஆள்கிட்ட கேட்கிறேன், சித்தப்பா அடுத்து எப்போ வருவார், சாமி நினைச்சா வருவார். ஆனா இன்னைக்கு வந்திருந்த அஜித் குமார் நாரதரா நானா பேசி பாக்குறேன். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு. வாத்தியார் சொன்னார், மணி வாத்தியார், எந்த ஒரு நடிகரையும் மேடையில வந்து அவுட் பண்ணிடாடான்னு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு என் மனசை மாத்திக்கிறேன். அவர் ஆஸ்துமா சாந்தி அடைய இந்த நாரதர் மடு வச்ச ராமசாமியை கொலையாத்துருவேன். அதுல நான் மேடையில விளையாட்டுக்கு பேசினேன், அதை யூடியூப்ல ஸ்டூடெண்ட் பூரா பார்த்துருக்காங்க, அது நோ ப்ராப்ளம். அப்ப நீ நாரதர் படாம என்ன பண்ணிருக்கணும், முருகன் வேஷம் போட்டிருக்க, பேசத்தானே செய்வேன். அதுக்கு போய் நீ ஏர்போர்ட்டை கட்டி பிடிச்சி அழுதுருக்க. அந்த செவர் ஈரம். அந்த ஒரு ஐயா வர்றாரு, அப்போ வாங்க, என்ன பொண்ணு வீட்டுக்கார இவ்வளவு லேட்டா வர்றது, வாங்க வாழை மரத்தை தூக்குவோம். முந்தானமா வண்டியில அவர் வந்து எத்தனை பேர் எண்ணிட்டு வர்றாரு. இன்னும் வர்ற ஊருக்கெல்லாம் ஒரு முடிவு பண்ணிட்டேன் நானு. அடுத்த வருஷமெல்லாம் இதே ஊர்வலத்தாம்பட்டிக்கு நாடகத்துக்கு வருவேன். உடனே தானே எஸ்கேஆர் என்னமோ ஒரு நாடகத்தை அமைச்சு விட்டேன்னு கேமராக்கு நேரம் வந்து நிக்கிறியாக்க. இது எங்க அண்ணன் 6 வருதுல, அது எஸ்கேஆர், நான் எம்கேஆர். கைதட்டலாம். கேட்டு கேட்டு வாங்குறதுக்கு பேசாம நீ செருப்பிட்டு அடிச்சிருவேன். இதுக்கு பூரா ஏத்தா அப்படி இருக்கிய, உங்க நம்பித்தானே பேசுறேன். என்னமோ சொல்ல வந்தேன். அடுத்த வருஷம் பிரி வைக்கப்பட பிரி உணர்ச்சியா நீ பாப்ப. பிரி நான் பிரியாடனா அன்பாளத்தில் உள்ள ஆளு நீ கஞ்சி ஊத்திடுறியா? வளச்சுருட்டது எங்க சாமி மாடு வலதுவம் போச்சாக்கியது. இவங்கள காணாமே வேற
வேணாம் ப்ரோ. வந்தாலும் இந்த அடி அடிப்பாங்க, முளைக்கொட்டை அடி. இல்லை அவன் நல்லா பண்றான் ஆனந்து. அவன்கிட்ட 1/2 டம்ளர் மூத்திர வாங்கி குடி. எப்படி காமெடி வந்துட்டான், போஸ்ட் மரத்துல சாஞ்சுக்கிட்டே பின்றான்டா. அவனை கேமரா எடுங்கடா. நீ இங்க வாடா தம்பி, போய் ஒரு ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு இங்க வாடா, செத்த விளையாடுவோம். அடுத்த வருஷம் ஊர்வலத்தாம்பட்டியில ஒரு முடிவு பண்ணிடுவேன். என்ன முடிவுனா, நான் வரும்போதே ஒரு 300 பேர்த்த கூட்டு வந்துடுவேன் லாரியில. தலைக்கு 200 கொடுத்து. ஆமா, தலைக்கு 200 ரூபா கிடையாது, 150 தான். நீ இருக்க, நீ வந்து 237வது ஆள் கூட்டிட்டு வந்து ஊர்வலத்தாம்பட்டி வயக்காட்டிலே ஆளுல பூரா படுக்க போட்டுருவேன். தார்பாயை விரிச்சு ஓட்டு போட மசரு இல்லை, அது ஓட்டு கிடையாது, ஓட்ட பிரிக்க. என்னன்னு கேளு அண்ணே, என்னன்னு கேளு. நாடகம் பாக்குற ஆளுங்க 1 மணியோட போயிடுறாங்கல்ல, அவங்க போனவனே ஏன் ஆளை பூரா இறக்கிடுவேன். ஆனா நாடகத்துக்கு மட்டும் எப்படியும் ஒரு 4 லட்ச ரூபா செலவாகும். அவங்களுக்கு எவன் காசு கொடுப்பேன். அப்ப என்ன பண்ணுவேன், எஸ்கேஆர் கிட்னியே வச்சிருவேன். செச்சிரு இதுல ஒரு கதையை கேளு. ஆம்பளையோட பொம்பளை நாடகத்தை பார்க்க ஆர்வமா இருக்குங்க. அது காலையில இருந்து பொம்பளை ஊரா இன்னைக்கு நாடகம் பார்த்துட முடியும், நம்ம முன்னாடி போய் பாய விரிச்சிட முடியும் அப்படின்னு இந்த கிளை ஒண்ணுதான் ஆள் சேர்க்கும். அவளை காணா, புவனா காணா, அவள் பிரியாவை காணா, லட்சுமியை காணா, வாங்கடி நாடகம் போட்டுருவாங்க, பப்புன்னு வந்துடுவான்னு வேமா ஆளுகளை பூரா சேர்த்து கொண்டு வரோம். சேர்த்து கொண்டு வந்து பாய வரைக்கும் அதுதான் தூங்கிடும். இந்த தார் பாயில படுத்து கிடக்காயல்ல, இதுக்கு அடுத்த டிபார்ட்மெண்ட் பாரு, படுத்து கிடக்காயல்ல. ஒரு சேப்பு சோள அக்காவும் இந்த வெள்ளை கலர் சால் போட்ட தங்கச்சி உட்காந்துருக்குல்ல, இதுல இருந்து என்ன தெரியுது, இந்த பாய்க்கு ஓனரே அவங்க. அதுக்கு எந்திரிக்கிட்டு நம்ம சுருட்டு போட்டோம்னு கண்ணால ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கு, எப்ப எந்திரிப்பாளுங்க. சாமியாரை சந்திக்கிறேன். ராம்ஜி ஆடியோஸ் கேசட். சாம்சி இந்த மயிரெல்லாம் பண்ணக்கூடாது, ஏற்கனவே இங்க புலந்தாப்புல கிடக்கு, இதுல ட்ரம்ஸ் வேற. அண்ணே கொஞ்சம் வாலியம் வைங்கிறேன், என்ன அமர்த்தி போட்டு கூட போனேன் வைவேன். ஹலோ என்ன ஏத்துனே வத்தியாங்க அண்ணன் சொல்லுவாரு, ஏத்துனே. ஹலோ ஹலோ அப்படி ஹலோ எதுவும் அடிக்க வேணாம்டா, இருங்கடா அவர் வரட்டும்டா, அந்தாலே பயந்து போய் கிடக்காப்புல, அதை தான் போட்டு இது பண்ணிடாதீங்க, பால் அடைச்சிக்கிறோம். வேணாட்ட தம்பி கருவா முண்டை ஒழுங்கையோட ஒடிச்சு போடுவேன், கூதி மேனே வேணாட்ட விடுவேன். பெரிய தலை யுவன் சங்கர் ராஜா இசையில வாசிச்சாங்க. நீ யாரியா? யாரையா? சாமியாரா? நாம இது மஞ்சு விட்டு மாடு நினைச்சிட்டேன். என்ன அப்படி போகக்கூடாது, பெப்பிக்கலை வச்சு ஒட்டிட்டு வேணா தூக்கிட்டு போ, இப்படியே வர்ற என்ன அண்ணே வாலி வாங்கினே. ஹலோ 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 மைக் செட்டுக்கு வேலைக்கு ஒண்ணு வர சொல்லல. ஹலோ ஹலோ எந்திரிச்சு போயிடுறது நல்லது. நல்ல மூடல இருக்கேன், நார மூட ஆக்கி விடாது, எல்லாரும் ஓடிடுங்க. நல்லாரை காண்பது நன்று. அவனை போ சொல்லு முத. நீங்க 4 பேரும் என் முகர்லயே முழிக்க கூடாது. உள்ள லேடிஸ்ட வீடியோ காலில் பேசுங்க. நல்லாரை காண்பது நன்று, நலமிக்க நல்லோர் சொல் கேட்பது நன்று, நல்லோர் குணங்களை உரைப்பது நன்று, அவரோடு இணங்கி இருப்பது நன்று என்பது அவையின் வாக்கு. ஐயா நீ இந்த லட்சணத்துலதான் காலேஜில் பாடம் நடத்துறியா? இல்லை என்னையா ஏன்ட்ட வந்து இது ஏயா சொல்லிக்கிட்டு இருக்க? அற்புதமான முறையில் உங்களை சந்திச்சிருக்கேன் ஐயா. அற்புதம் அமுதா அதெல்லாம் சொல்லவே கூடாது. இதென்ன உண்ணி கிடக்கு? உண்ணி இல்லையா? தம்பி யாரியா? தம்பி யூரியா. என்னையா தம்பி யூரியான்னு தம்பி யாரியான்னு கேட்டேன். நீங்க யார் முத? தேவலோகவாசி. ஏப்பா நீ தேவ ஹோட்டல்ல படுத்துட்டு வாசி. தேவலோகவாசியா? அங்கிட்டு கூட படுத்துட்டு வாசி. யாருன்னு கேட்டா யாருன்னு சொல்லு, அதை வாச்சியும் இதை வாச்சிலும் சொல்லாத. நாரத முனிவன் என்பார். நாரத முனிவன் ஐயா. அடுத்த பாடலாக என்னையா என்னையா படையப்பா திரைப்படத்திலிருந்து என் பேரு படையப்பா, இளவட்ட படையப்பா. அந்த பாட்டுக்கு எங்க குழுவினர் ஏதோ நடன காட்சி.
ஹலோ உன் தரத்தினே பிடிச்சி ஆட்டிருச்சு. என்னையா தர்த்தரியம்? தம்பி யாருன்னு கேட்டேன். சொன்னதே சொல்லிட்டு இருக்கா, மூக்கத்தனில் அரைஞ்சு அப்புறம் எங்க நான் யாருன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் நாரத முனிவன் சொன்னேன். அப்படி பேர்லாம் எங்க ஊர்ல ஆளே இல்லை. இதுக்கெல்லாம் ஓட்டு போட உடனே விடவே மாட்டாங்க. மேலோகவாசியா? எனக்கு அப்படிதான் பெயர் உண்டு. வீட்டு மேலே படுத்துக்கிட்டு பேப்பரை வாசி, கக்கூசு போகும்போது வாசி, இல்லை கவட்டுக்குள்ளோட வாசி. நாடகம் வேணாம்ட்டாங்களா? தெற்கூர் வெற்றியூர் நாடக அமைப்பாளர் எங்க அண்ணன் ஆறுமோ சார்பாக 1 இல்லை 2 இல்லை ரூபாய் 1,03,000. ஆமா 100ல இருந்தாப்பா. என்னாச்சியா? என்னாச்சு? அஜித் லைட்டா புடி, சாமியை பிடிப்பா. சாமியை பிடிக்கணும், கலட்டி வச்சுட்டு வா. அவரே சாமி தானா? சரி சரி. இது என்ன நிலமுங்க? இது நிலம் இல்ல, சிமெண்ட் காங்கிரீட் மேடை. இது என்ன வனம்னு கேட்டேன். இது இது வனம் 6,500 ரூபா. மேல இருக்க எம்கேஆர் மட்டும் 3 ரூபா. அதை கேட்கலங்க. இடம் என்ன இடம் அப்படின்றத கேட்டேன். இடம் என்னன்னா 3 பார் 7. என்னய்யா 3 பார் 7? என்னப்பா இந்த என் சம்பி எப்பப்பா வந்த? நல்லா இருக்கேடா. சரி சரி, இப்போ வா ஓடுறியா? சரி போ. அவருக்கு மட்டும் விபூதி அள்ளி எரிஞ்சிட்டு அவன் கழுப்பு கழிக்கிறாள். டாமி அவர் ஏதாவது பண்ணி விடு. சரி சரி, ரோட்டில் நடக்க நோட்டீஸ் அப்புறம் வச்சுட்டு வந்துடுவேன். அங்கிட்டு போப்பா, உள்ள தொங்க போட சொல்கிறேன். சரி நீ போ சாமி. எவனாவது பட்டைய மசரெலாம் அடிப்பானா? உன்னை வச்சுக்கிட்டு நான் பேசக்கூடாது. அதில் ஒரு எலும்புச்சம்பளம் தான் எரிஞ்சேன். அஜித் குமாரா? அஜித் குமார் ஒரு சுனித் குமார். இல்லையா சுனித்? அப்படி தெளிவா சொல்லுங்க. நில குறிஞ்சி நிலம். நான் சொல்லவே இல்லை, நீங்களே சொல்லிக்கிறீங்க. அதாங்க என்ன நிலம்னு கேட்டேன். குறிஞ்சி நிலம். குறிஞ்சி நிலம் யாருக்கு சொந்தமான நிலம்? யாரு வாங்கினாங்களோ அவங்களுக்கு சொந்தமான. யாரு வாங்கினாங்களோ அவங்களுக்கு சொந்தமான நிலம் சொல்றீங்க. இந்த இடத்துல உங்களுக்கு என்னங்க வேலை? உங்களுக்கு என்ன வேலை? ககன மார்க்கமாக வருகிற பொழுது அற்புதமான ஓசை. தகரம் வாங்கிட்டு வந்தீங்களா? ககனமையா? தகனம்னா காற்று வழியாக வருகின்ற பொழுது அற்புதமான ஓசை கேட்டனையா? யாரு நீங்க? ஆமா. எந்த ஊர்லயாவது எலிச்சா போய் உட்காந்து போய் அவன்கிட்ட போய் சொல்லணும். நீ காத்துலயே வந்தீங்களாக்க? ஆமாங்க. என்ன அவனை குட்டியான இழுக்கும் போதே புகை கக்குது, காத்துல வந்தோம்ன்ற. எங்க காத்து வழி வரக்கூடியவன் தாயா நானு. நீங்க? ஆமா. கதையில அட காத்துல வந்தீங்களா? ஆமாங்க. காத்துல வந்த காத்தவராயா? ஆரிய காத்தவராய. உங்க பேர் நாரதரா? நாரத முனிவனியா. சரி, என்ன சொல்லி வாக்க வந்தீங்க? ஓசைக்கு சொந்தக்காரி யார் என்பதை காண்பதற்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இவ்வளவு பேஜில் உனக்கு என்ன தெரியும்னு நாரதர் வேஷம் போட்டிருக்கேன். ஏங்க உங்களுக்கு என்ன தெரியும்னு இவ்வளவு பேசுறீங்க? எல்லாமே தெரியும். எது பாடினாலும் பாடுவீங்களா? 18 புராணம், இதிகாசம், திருக்குறள், இல்ல கவி பாடினாலும் பாடுவீங்களா? நீ பேசுறது எனக்கு எரிச்சலாத்தியா இருக்கு. பாடுவைகளா? கலா கலான்னு ஏன் அடுத்தையும் முன்னாடி சொல்லிக்கிட்டே இருக்க? கலா கலான்னு ஒரு சுமித்தா சொல்லு. ஏன்னா 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 டீ சாப்பிட்டு பேசுவோமா? ஜீத் டென்ஷன் ஆகிடுது. புரு காப்பி இருக்கா ஐயா? பூஸ்ட் லேங் இருக்கா? உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு ஒரு சின்ன பையன் என்னைய பார்த்து கேட்கிறார். இந்த இடத்துல நான் இவரை சும்மா விடலாமா? ஏன் ஜமதூர் கூட விடு. எனக்கு தெரிஞ்சதை நான் இந்த இடத்துல சொல்லி ஆகணும். அதனால பாலும் தெளிதேனும் பாகும் பரப்புமவை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுக தூமணியே எமக்கு சங்க தமிழ் மூன்றும் தா என்று அவை மூதாட்டி பாடினாலே எங்க பாடுங்க பாப்பா. சுவாக. என்னையா சுவாக? நீங்க ஓதனதுக்கு நான் சுவாக சொல்றேன். கவி பாடுறேன்யா. கவி பாடுற நெய்யா? கவி பாடுனேன் நானு. இது கவியா? ஆமாங்க. கவி கிடையாது. ஏதாவது கேள்வி கேட்டாதே நான் சொல்லுவேன். கவியெல்லாம் பேச மாட்டேன். ஏன்னா இதெல்லாம் பேசி பேசி அப்படியே டயர்ட் ஆயிடுச்சு எனக்கு. நிலமாகப்பட்டதோ குறிஞ்சி நிலம். குறிஞ்சி நிலத்துல தேவர்களும் ரிஷிமார்களும் வந்து வேள்வி செய்வது வழக்கம். வேள்வினா என்ன? யாகம். யாகம் செய்வது வழக்கம்.
எதற்காக யாகம் செய்யறோம்? உலக மக்கள் நலன் வேண்டி யாகம் செய்யறோம். ஆமா. ஆனா மக்கள் தீச்சட்டி எடுக்கிறாங்க பாத்தீங்களா? ஓ, தீச்சட்டி எதுக்கே எடுக்கிறாங்க? நல்ல கொஸ்டின். தீச்சட்டி என்றால் தீச்சட்டி ஏன் எடுக்கிறாங்க? ஆமா, குத்துச்சட்டி எடுத்திருக்கலாம், ஒரு அண்டாவை சுடுமாட கொட்டி ஓடி இருக்கலாம். ஆனால் பெண் தெய்வத்துக்கு மட்டும்தான் தீச்சட்டி. ஆமாங்க. ஏன் எடுக்கிறாங்க? அப்படிதான் உங்களை கேட்டிருக்கேன். மறுபடியும் ஏன் எடுக்கிறாங்கன்னு என்ன கேட்டீங்கன்னா? சொல்ல விடு, நீ ஏன் பயப்படுற? சொல்ல தெரியாத எனக்கு? சொல்லுங்க சொல்லுங்க. தீச்சட்டி என்றால் என்ன? தீ காமெடியை பிக்கிறேன், ஆனந்த கொண்டு போய் அவன் காலில் விழுந்து விபூதி வாங்கிட்டு சொல்லு. போஸ்ட் மரத்தில் அரைச்சிக்கிட்டே பின்றான்டா. காமெடியை சலிக்கிறேன், இவன் காமெடியை எரிக்கிறேன். தீ சொல்ற தம்பி, இது எனக்கு தெரியாதா தம்பி? இந்த நக்கல் இதெல்லாம். தீச்சட்டி எடுப்பதற்கு காரணம் இந்த மேடையில் நான் சொல்றேன். சொல்லுங்க. ஒரு மனிதன் என்னாச்சு அவனுக்கு? தியாரியா புதுசா தீச்சட்டின்னு சொன்னீங்களா? ஆத்தா இறங்கிட்டா. தீச்சட்டினால ஆத்தா இறங்கி வந்துட்டா. போடா கோத்தா. அப்ப இவர் சொல்லுவார் நினைக்கிறீங்க. வாயா ஏய். இல்லை எந்தூரடா சாமி, அதுவா ஆடி அதுவா நின்றுச்சு. அப்பெல்லாம் ஒரு வய ஆடினா 70 பேர் பிடிச்சி அவனுக்கு ஆட்டம் நிற்கலை. இந்த வந்த ஜோரில் போயிட்டேன். ஷூ எதுவும் ஷூ கடிச்சு பிடிச்சா என்ன? எஸ்கேஆர் உன் நாடகம் இப்படி பொலந்தாப்பில் இருக்குன்னு பார்க்குறியா? 1 மணி வரைக்கும் தான் நாடகம், அப்புறமேல வந்து நாடகம். சொல்லுங்கய்யா. சொல்கிறேங்கய்யா. சொல்லுங்க. தீச்சட்டி ஏன் எடுக்கிறோம்னா, கையில் தாங்கும்போது தீச்சட்டி என்ன செய்யும்? சுடு. இந்த பாப்பா நீ சொல்லுத்தா. இந்த எங்கள் ஆத்தா, ஆத்தா நீ சொல்லு, ஏன் எடுக்கிறாங்க? அதுவே யோசிக்குது. ஏன் எடுக்கிறான்னு தெரியுமா? எவ்வளோ தூரத்துக்கு நம்ம அந்த சூட்டை தாங்கிக்கிட்டு பொறுமையாக இருக்குமோ அப்போ வாழ்க்கையில் எதையும் கடந்து நீ போயிடுவேன்னுதான் ஆத்தா அருள் கொடுக்குமா. அதனால தான் தீச்சட்டி எடுக்கிறா. கை தட்டுங்க. அவ்வளோதான், எல்லாரும் வீட்டுக்கு வந்துச்சு போங்க, சோத்து புல்ல அடிச்சு விடுங்க. வர வர பால்வாடி மாதிரி ஆகி போச்சு என் பொழப்பு. பரவாயில்ல, அழகா சொல்றீங்களா ஐயா? அழகா சொல்றதுக்குன்னா பவுடர் அழிச்சிட்டு வரவா? ஏன்னா தீச்சட்டி எதுக்கு எடுக்கிறோம்? அதைத்தான் சொல்லிட்டேன் மறுபடியும். அப்படி எடுத்து செலுத்தியாச்சியா, அப்புறம் போய் வெறுஞ்சட்டி எடுத்துட்டு வர முடியும். ஏன்னு உன்னையோட சரியா? அப்ப எந்த கொஸ்டின் கேட்டாலும், எந்த கேள்வி கேட்டாலும், பத்தியா காலேஜ் ப்ரொஃபஸர் நிரூபிச்சிட்டார். அவர் எந்த கொஸ்டின் கேட்டாலும், எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவீங்க நீங்க. சொல்லுங்க சாமி, என்ன கேட்டாலும் சொல்லுவேன். வெத்தலையில பாருங்க. யாரு வெத்தலையில? வெத்தலைங்க. வெத்தலையா? வெத்தையில காம்பை முனியவை எதுக்குங்க கிள்றோம்? நல்ல கேள்வி. வெத்தலையில காம்பையும் நுனியும் ஏன் கிள்றான்? ஆமா. மொத்தத்தையும் கிள்ளி போட்டா அப்புறம் எப்படி திம்ப? கை தட்டலாம். மொத்தத்தையும் கிள்ளி போட்டா எப்படிங்க சாப்பிட முடியும்? என் தம்பி கை தட்டேன், சிங்க குட்டி. முனியவும் அடி ஏன் கிள்றோம் நான் கேள்வி. ஏன் அத போடா செகுட்டு, அதைத்தானடா சொல்லிக்கிட்டு இருக்காரு. காம்பையும் நுனி ஏங்கல்றா. எல்லாரும் அமைதியா இருங்க. தம்பி போஸ்ட் மரம் சொல்லுப்பா. ஊத்து ஊறலை, நகைச்சுவை ஊத்து ஊறலை. அவன் இந்த ஓசிட்டி கீழே விழுந்துருன்னு பார்க்குறேன். ஏங்கல்றோம்னா காம்பாகப்பட்டது சிவன், சரிங்க. நுனியாகப்பட்டது பார்வதி. சரிங்க. பார்வதியும் சிவனையும் ஏன் கிள்ளி மண்ணில் போடுறாங்கன்னா, இந்த மண்ணிலே இருந்து மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான். நீ எதுக்குத்தான் வர்ற? இங்க வர உடனே காமெடி பொழக்கிறேன். இவர் யாரியா? நீ அடுத்த மேடையில் வாப்பா. இல்ல இவர் யார்? உனக்கு லங்கோட போட்டு இறக்கிறேன். இவர் அவரெல்லாம் சொல்லாது, இவர் பெரிய ஆளு, பார்க்கத்தே ஆளு இப்படி பெரிய ஆளு. அப்ப இவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்கலாம். என்னன்னாலும் கேளுங்க, சொல்லலாட்டி செருப்பு அடிக்க. என்னையா சொல்ற? செருப்பு கழட்டி அடிக்கலாம்ட்டாரு. ஊத்த வேண்டானங்க, கேளுங்க. ஏன் அங்கிட்டு இருந்தா அடிக்க முடியுமா?
அப்பதான் அதுக்கு இது தோதா இருக்கும். சரிங்க. இங்க வாயா. என்ன டெய்லருக்கு அளவு எடுக்கிற மாதிரி இங்கிட்டு திரும்ப அங்கிட்டு திரும்ப. எல்லாரும் எங்க போவோம்? எல்லாரும் ஆலயத்துக்கு போவோம். ஆமா ஆமா. குறைகள்னு ஒண்ணு இருந்ததுன்னா ஆலயத்துக்கு போவோம். போவோம்ல. எல்லா ஆலயங்கள்லயும் அபிஷேகம் நடக்கும். ஓம் சுக்லாம் அது ஓதுவாராகப்பட்டவர் வேதம் ஓதக்கூடியதியா. அப்படிலாம் ஓதுவாங்க அபிஷேகம் பண்ணும் போது. அபிஷேகம் பண்ணும்போது எப்படியா ஓதுவாங்க? ஆமாங்க, அப்படி ஓதுவாங்க. ஆமாம். ஆனா ஒரே ஒரு ஆலயத்துல மட்டும் அபிஷேகம் கிடையாது. எங்கேயா சொல்லியா பாப்போம்? எல்லா ஆலயத்திலையுமே வேதம் ஓதுவாங்க. ஆமா, ஓதுவாங்க. ஆனால் எல்லா ஆலயத்திலும் அபிஷேகமும் வைப்பாங்க. ஒரே ஒரு ஆலயத்தில் மட்டும் அபிஷேகம் வைக்க மாட்டாங்க. என்ன ஆலயம்? என்ன மறுபடியும் என்கிட்ட கேட்கிற என்ன ஆலயம்னு? அதைத்தானே கேட்குறீங்கன்னு கேட்டேன். அதைத்தானே கேட்கிறேன், சொல்லியா? அதைத்தான் சொல்லுவார். ஏன்னா அபிஷேகம் என்பது ஆலயங்கள்ல வழக்கமா நடக்கிறது. வழக்கமா நடக்கும்ல. ஆனா நடக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல ஏன் ஒரு ஆலயத்துல மட்டும் அபிஷேகம் நடக்கல? அதைத்தானே உங்ககிட்ட கேட்கிறேன், சொல்லியா? நீ சொல்லலாம், பல காரணங்கள் உண்டு. ஆமா, ஏன்னா அபிஷேகம் பண்ணாத ஆலயங்கள் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா சொல்லியா, ஒரே ஒரு ஆலயத்துல எதற்காக அபிஷேகம் வைக்க மாட்டாங்க? என்ன எனக்கு இருக்கு பிடிச்சிரும் போலையா? என்னையா? ஏய் வாயா, நீ சொல்லியா? வாயா. அதுதானே கேக்குறீங்க. நான் சொல்லுவீங்க, அப்ப நான் என்ன தெரியாம? எதற்காக? ஆமையா. ஏன்னா ஒரு விநாயகர் கோயில் எடுத்துக்கோங்களேன். ஆமா. என்னையா? நோ இல்ல, பெருச்சாலி உசுரோட இருக்கா எப்படி இருக்குன்னு பாக்குறேன். விநாயகர் கோயில்ல ஒரு மாரியம்மன் கோயில், ஆமா, காளியம்மன் கோவில், ஆமா, அதே மாதிரி ஏகநாதர் கோவில். சரி, எல்லா கோவில்லையுமே அபிஷேகம் நடக்கத்தான் செய்யும். ஆனா ஒரே ஒரு கோவில்ல மட்டும் அபிஷேகம் நடக்காது. ஆமை ஆமை, அதைத்தான் கேட்கிறேன். நான் புக்கு வாங்கி படிச்சிருக்கேன். என்ன புக்கியா? இருக்குல்ல நிறைய. என்ன காரணத்துக்காக ஒரே ஒரு கோவில்ல அபிஷேகம் நடக்கல? அட நாராயணா, அது என்ன கோவில்? அது என்ன கோவில்னா, அது சொல்ல போனா விநாயகர் கிடையாது. விநாயகர் கோயில்ல அபிஷேகம் வைப்பாங்க, காளியம்மன் கோயிலே வைப்பாங்கல்ல. நீங்க பேசிக்கிட்டு இருங்க. நான் திருப்பத்தூர்ல போய் போண்டா போட்டிருப்பாங்க, ஆளுக்கு நாளை கட்டிட்டு வரேன். சொல்லிட்டு போயா. ஐயா நீ என்னையா கட்ட? அபிஷேகம் நடக்காத ஒரு ஆலயம் என்ன ஆலயம் கேட்டனியா? அதுக்காக என்ன சொன்னேன்? என்னத்தையா சொன்னியா? இதையும் குழப்பி விட்டு போனதே மிச்சம். ஏயா கேட்டது நீயா அவனா? அவன் கேள்வி கேட்ட மாதிரி அப்படி ஆகி போச்சு. என்ன கேட்டிய நீங்க? அபிஷேகம் நடக்காத ஆலயம் எதுன்னு கேட்டனியா? அதை நான் சொல்றேன், சின்ன பேட்டை கேட்கலாமா? அபிஷேகங்கள் என்னவென்றால் இவர் சொல்ல போறாரு போல. ஆமா, சொல்லுங்க. அதிகாலை தம்பி சிரியக்கூடாது. அபிஷேகம் நடக்க போது இதை அடிச்சு விடு. அபிஷேகம் நடக்கும்போது அடிக்கணும். அஜித் அடிச்சு விடுப்பா. அபிஷேகம் நடக்கும் பொழுது இப்போ நட சாத்திரம் பாரு. இந்த அபிஷேகம் திறந்து விடுங்க. என்ன ஜாமீன் பார்க்க வேணாமா? திறக்க சொல்லுப்பாங்க. சிவனே வந்துட்டீங்களா? சிவபெருமானே எங்கேயா இருக்காரு? எவன் உத்தமனா அவனுக்கு தான் தெரியும். சிவா எங்க உங்க கண்ணுக்கெல்லாம் தெரிகிறாரா? தெரியுதா? இந்தா அவன் பெருசா தெரியுன்றேன். தம்பி போதிச்சு போறான், உனக்கு தெரியுதாடா? எவன் உத்தமனா அவனுக்கு தெரியும். நல்லா தெரியுதா? இந்தா வரு மாலை ஓட்டேன். இப்ப எங்க கணக்குதான் தெரியலையா? ஆத்தா உங்களுக்கு தெரியுதாத்தா? யார் யாரும் 100 நாள் வேலையில் ஏக்கிறீங்களோ அவங்களுக்கு தெரியாது. தெரியுதா? நல்லா தெரியுது. சிவன் தெரியலையா? எந்திரிச்சு வீட்டில் போய் பாடு. தெரியுதுன்னு சொல்லணும். அப்போ அந்த ஆள்கிட்ட காட்டி கொடுக்குறியா? அபிஷேகங்கள், ஆராதனைகள், சூடம், ஆமா, பத்தி, சரி, மஞ்சக்கிழங்கு. இந்த கொண்டு வந்துட்டானியா சூடம்? எதுக்கியா சூடம்? அபிஷேகங்கள் நடக்காத ஆலயம் தானே? ஆமையா. இப்ப நான் சொல்றேன், சொல்லுங்க. அபிஷேகமும் தேங்காயும் உடைக்காத ஒரு ஆலயம் என்றால் அழகர் கோயிலில் உடைக்க மாட்டாங்க.
ஏன் அப்படியே இருக்கிய? அழகர் கோயிலில் தேங்காய் உடைச்சு பார்த்துருக்கியாத்தா? அழகு மலையா 18ஆம் படியால உடைக்கலாம். அப்படி பாரு, அஞ்சு வர போஸ்ட் மரத்தில் நிற்கிறான் பாரு. அவன் தேன கெடுதல இல்ல என்னையா நோண்டிட்டு இருக்க? ஆமாங்க, அலர் வெளில உடைக்க மாட்டாங்க. அபிஷேகங்கள் நடக்காத ஆலயம் என்ன ஆலயம்? அதே கேள்வி. அதானியா கேள்வி. அபிஷேகங்கள் நடக்காம எந்த கோயில் இருக்கோ அந்த கோயிலே அபிஷேகம் நடைபெறாத கோயில் என அறிவிக்கப்படும். அந்த ஆத்த கை தட்டிட்டு அப்புறம் யோசிக்குது, ஐயா என்ன சொல்லி அதே ஊர் பெரியவரே வீட்டுக்கு போயிட்டாருன்னா அந்த அளவுக்கு இருக்கு. எல்லாத்தையும் பயன்படுத்துவேன். வேற ஏதாவது கேள்வி கேளுங்க. நீங்க சொல்லுங்க, எந்த ஆலயம்ட்டு? திருச்சி மாநகரில் இருக்கக்கூடிய, இது சிவகங்கை மாவட்டம், திருச்சி திருச்சிலாம் பேசக்கூடாது இங்க. சொல்றனியா அது அந்த ஊர் பக்கம் போகும்போது அங்கே பேசணும். சரி, சிவகங்கை மாவட்டத்துக்கு வந்துடுறேன். அபிஷேகம் நடக்காத ஒரு ஆலயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமயபுரத் முத்துமாரியம்மன் ஆலயத்தில் அபிஷேகம் நடக்காது. காரணம் என்ன? வேப்பம்பட்டையால் செய்யப்பட்ட சிலைகள். சமயபுரத்தா ஆனந்த நெளிப்பாய்ப்பா. ஏன்னா அப்படி அந்த பாழாகப்பட்டதை அபிஷேகம் செஞ்சோம்னா என்ன ஆகும்? ஊரிய இந்த சமயபுரத்தை இறங்கிட்டால. யார் யா நீ? யாரா நீ? யாரடா சொல்ற? யாரா? வந்தது அத்தா, இந்த ஊரு மக்க நானும் அறிஞ்சு அறியாம செஞ்சாலும் ஆத்தா நீ பொறுக்கணும். உனக்கு என்ன குறை வச்சா அதை சொல்லுத்தா, நான் நிறைவேற்றினேன். தூக்கம் வருது, ஒரு டீ இருந்தா வாங்கிட்டு வாங்கடா. இல்லை, எந்தூரோட ஆத்தா ஆடி வந்து டீ சொல்லிட்டு போச்சு. அவர் சுக்கு காப்பி ஐயா, நான் கூட ஒரு 500 ரூபா தர்றேன், ஒரு இடத்துல உட்காருப்பா. போஸ்ட் மரத்துலாம் போய் கேட்குறேன் சுக்கு காப்பி வேணுமான்னு. சிவகங்கை மாவட்டம்னு சொன்னீங்க. சிவகங்கை மாவட்டத்தில் சிவகங்கை அருகாமையில் என்ன ஊருங்க இருக்கு? காரைக்குடி இருக்கு. நான் போறது நல்லது. என்னையா நடுவுலே சத்துரு அடிச்சு போறியா? என்னையா சொல்லியா? காரைக்குடி இருக்கு. அங்க இருக்கக்கூடிய ஒரு ஆலயத்துல சீம்பால் தெரிச்சிடப்பா. தக்காளி சாரால அபிஷேகம் என்றாக எந்த கோயிலியா வென்றாக? தக்காளி சார். தங்கச்சி போட்டோம், பயப்படும். சின்ன பிள்ளை இருக்கும்போது இதெல்லாம் சொல்லவே மாட்டேன். போயிடுச்சா? தக்காளி சாறு என்பது தக்காளி கூட்டுக்கு பயன்படுத்தலாம். ஆமா, தக்காளி கூட்டுக்கு பயன்படுத்தலாம் இல்லையா? எல்லாத்துக்கும் பயன்படுத்துறது தான் தக்காளி. ஆமா, எல்லாத்துக்குமே பயன்படுத்துவோம். அதுக்கு ஏன் தக்காளின்னு பேர் வந்துச்சு? ஏயா வந்துச்சு? தக் போஸ்ட் மரம் சொல்றா. தக்கு அப்படின்னா அவ்வளவுதான். தக் அன்னதானமோ கல்யாணமோ அந்த தக்காளி வைத்த வெஞ்சனத்தையும் குழம்பையும் கொண்டு வர்றது வாளி. அதனாலதான் அதுக்கு பேரு தக்காளி. தக்கு காளி வாளி. கை தட்டலாம். எந்திரிச்சு போங்கத்தா, கை தட்டுங்க. நல்லா இல்லையா? இதே தக்காளி தக். நான் கேட்டது தக்காளிக்கு பேர் கேட்கலையா? தக்காளி பேர் கேட்கலையா? தக்காளி சார வச்சு அபிஷேகம் பண்ணக்கூடிய ஆலயத்தை கேட்டனையா? தக்காளி சார வச்சு எந்த ஆலயத்திலே அபிஷேகம் பண்றார்கள்? ஆமை, அதானையா கேள்வி. 56 தேசத்திலையும். ஆமா, அது சிவகங்கை மாவட்டத்துல. ஆமையா. ஆமா மேல பேசக்கூடாது. சாமி பேசிக்கிட்டு இருக்கேன், ஆமா ஆமான்ற. சரிங்க. தக்காளியை சாரை வைத்து அபிஷேகம் பண்ணக்கூடிய ஆலயம் எங்க இருக்கிறது அப்படின்னா சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கு. வணக்கம், சிவகங்கை மாவட்டம். வாயா, நீ சொல்லிய வாயா. ஏய், என்னங்க? தக்காளி சார வச்சு அபிஷேகம் பண்ணக்கூடிய ஆலயம் எதியா? ஏன்னா மிக்சியில ஓட்டு அரைச்சு கேரட் சாரை கூட எடுக்கலாம். கேரட்ல எப்படியா சாறு எடுக்க முடியும்? மிக்சியில ஓட்டு அரைச்சா வருமுங்க. இல்ல பீட்ரூட்ல கூட மிக்சியில ஓட்டு அரைச்சோம்னா சாறு எடுக்கலாம். எங்கேயா போறாரு? இல்ல தண்ணி பழத்தை சாரை கூட எடுக்கலாம். சரி. ஆனா தக்காளி சாறு
ஆமா தக்காளி சாறு இருக்குல்ல, அதை மட்டும் குறிப்பிட்டு ஏன் அபிஷேகத்துக்கு பயன்படுத்தியிருக்காங்க? ஆமையா. அது பயன்படுத்திய கோவில் என்ன கோவில்? ஆமா அதான் கேக்குறீங்க. அதைத்தானையா கேட்கிறேன். தக்காளி சாதத்தை கொண்டு. தக்காளி சாரமா சாராயா? என்ன கேட்டீங்க? தக்காளி சாறு. தக்காளி சாறு. ஆமா. அந்த தக்காளி சாரை கொண்டு அபிஷேகம் பண்ணக்கூடிய கோவில் என்ன கோவில்? அதானுங்க. ஆமையா ஆமையா. தக்காளி சாரை கொண்டு அபிஷேகம் பண்ணக்கூடிய கோவில் ஆரம்ப காலத்தில் நிறுவப்பட்ட அந்த தக்காளி சாரை கொண்டு தான் அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு இருக்கக்கூடிய கோவில் தான் அந்த தக்காளி சாரை கொண்டு அபிஷேகம் பண்ணக்கூடிய கோவில். என்னையா சொல்ற? இல்ல என்னதே புரிஞ்சா புரியலையா? அதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். மறுபடியும் தெளிவா சொல்லியா. என்ன கேட்டீங்க? தக்காளி சாரை வச்சு அபிஷேகம் பண்ணக்கூடிய கோவில் எது? தக்காளி சாரை கொண்டு அபிஷேகம் பண்ணக்கூடிய கோவில். ஆமாங்க. எது? என்ன எதுன்னு மறுபடியும் என்கிட்ட கேட்கிற? அதான் சொல்ல வரேன். சொல்லியா. தக்காளி சாரை வச்சு வேற எதுவும் கேள்வி கேட்பீங்களா? சரி நானா கேள்வி கேட்டா சரி இருக்காதுல்ல. கேளியா நீ கேளியா. ஒரு நாரதனம் பேச போடுற ஆள் சாதாரண ஆள் போட முடியாது. நல்ல அறிவாளி நாணஸ்தமான ஆளுக தான் போடலாம் நாரத வேஷம். ஆமாங்க. அந்த வேஷம் நீங்கள் போட்டிருக்கீல்ல, ஆமா. கொஞ்சமாவது உனக்கு அறிவு வேணாமா? ஏய் அறிவு இல்லை. டெய்லி யூடியூப்பில் பார்க்குறிய, நாங்கள் என்னைக்கு கேட்ட கேள்வி பதில் சொல்லியிருக்கோம். நீனா புறப்போசராக இருந்து பொழந்த ஐயா. நாங்கள் சிரிக்க வைக்கிற கோமாளி, நாங்கள் சிரிப்பு காட்டு வேண்டியதே இந்த எல்லாம் உட்காந்துருக்கேன். உண்மைதானத்தா? ஆமாம் 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 சாமி. அடுத்த வட்டம் வரும்போது ஏதாவது லங்கோடு எங்கட வெட்டி இங்கே போட்டு வாங்க. இது வேற எப்படி சரிங்க. சாயலுகுடி பனங்கற்பட்டி மாதிரி. பனங்கற்பட்டி எப்படியா இருக்கு? இது என்னங்க கத்திக்கம்பை வளைச்சது மாதிரி கிடக்கு. என்ன இது? இது மகதி என்று சொல்லக்கூடிய யாழியா? மதினி இதுலாம் பேசக்கூடாது. மகதியா? அந்த பொம்பளைக்கு எனக்கு ஆகாது. என்னையா மகதின்னு சொல்ல போற? அங்கிட்டு கொஞ்சம் தண்ணி அடிங்களேன், குடிச்சுக்கிறேன். யோ இது என்னையா? இது என்னையா? அஜித் விளையாடாத அஜித், தாகமா இருக்காது. சுச்சு ஓட்டாதே ஓடுமா? யானையா? அந்த யானை கதை. யானை இல்லையா, யாழாகப்பட்டது. யாழா? ஆமாங்க. என் தங்கச்சி வள்ளி உள்ள இருக்கு. உங்க பேரு? சுப்பு. சுப்பு. வீரத்தேவன். வீரத்தேவன். அவன் குருதி கண்ணை. குருதி கண்ணு. சேங்க மாறேன், கிள்ளி வளவேன். அப்படி 7 பேர் இருக்கீங்க உள்ள. இருக்கேன். உங்க அம்மா பேரு? பொம்பளை. உங்க அம்மா பொம்பளை தாயா? அப்புறம் ஆம்பளை நான் சொன்னேன். பேர் என்னன்னு கேட்டனியா? நங்கு நங்கு நங்கு. என்னையா நங்கு? நங்கி மோகினி. எங்க அப்பா செல்லம்மா நங்குன்னு கூப்பிடுவாரு. நங்கை மோகனியை சுருக்கி செல்லம்மா நங்குன்னு கூப்பிடுவாரு. உங்க அப்பா பேரு? நம்பு. என்னையா நம்பு? எங்க அம்மா செல்லம்மா செல்லம்மா நம்பு நம்பு அப்படின்னுவாங்க. ஆமா. சரி உங்க தங்கச்சியை நானு நீங்க பார்க்கலாமாயா? பார்க்கலாம். மாயாவா? பார்க்கலாமா? பார்க்கலாம். அழைத்து வாருங்கள் பாப்பா. போங்க. இவரு இந்த பிளாட்டுக்கு விளம்பரம் கொடுப்பாங்க வாரு, அந்த ஆளா இருக்கான். நேர்களே இங்க பாருங்க, இந்த இடத்த பாருங்க. அதான் பார்க்கலாமாயா? உன் தங்கச்சி வர. மாயா ஏலாம் பேசாத, எங்க அக்கா அது. வாங்கப்பா. அந்த கேப்பில் போய் காரைக்குடி வரைக்கும் போயிட்டு வந்துட்டாங்க இவங்க. தம்பி நத்திந்துவு, உங்களை வச்சு இந்த கம்பெனி நடத்தி நான் ஜலுப்புறேன். எக்க வைங்க. ஹலோ ஹலோ. என்ன விரைதி சொல்லி இப்படி வருது? இவனா இவனா? எனக்கு ஒரு நாள் வராத நித்திரையில் இன்று வருவது என்ன செய்வேன்? என்ன செய்வேன்? பட்டவர்களே நித்திரையில் என்னை வல்லைய வல்லையம்மா பட்ட நித்திரையில் இன்று வருவது என்ன செய்வேன்? தம்பி
எனக்கு வெள்ளையவளை எடுத்து வாடி வீரனும் போருக்கு செல்வதினா கருப்பு செவலை எடுத்து வாடி கருப்பு செவலை எடுத்து வாடி கணவன் வெட்டிக்கு செல்வதினா நாடகத்தை மாற்றி விட்டியல்லடா. காதல் வைபோகமே காணும் நன்னாளிலே வானில் உலகமாய் ஜோடி கிளிகள் கூடினிலே ஆனந்த பண்பாடுமே கண்ணே கண்ணே ஏமா நம்ம இடத்துக்கு எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? நாரதர் வந்திருக்கிறார். ஆமாத்தா, உங்களை கொடுத்தாரா? நிறையவே கொடுத்தார். நான் கேட்டா கொடுப்பாரா? அதிகமாவே தருவார். அழைத்து வாருங்கள். சுவாமி பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாமா? பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி மலிக்கு விழலாமா? இந்த பொம்பளைங்க காத்துப்பட்டு மலிக்கு விழலாமா? அச்சமடம் ஞான மருதாச்சா ஏகாந்தாடி காத்தாக பறந்தாச்சா? இதாங்க எங்க கம்பெனி. ஆடிப்பாடி வரவேற்பது குளப்பாம்பு, தண்ணி பாம்பு, சேரப்பாம்பு. தேவலோகத்துல கூட இப்படிப்பட்ட பெண்ணை பார்க்கலையா? ஆமா. அதனால எப்படி இவளை வர்ணிக்க வேண்டும் என்று பார்த்தால் உன்னைத்தானே. காலையில 6:45 நீங்க திருப்பத்தூர்லயே பார்க்கலாம். தேவலோகம் எதுக்கு போறீங்க? அங்கே டீ வடை சாப்பிடுவோம். உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தாய் மானே. சிந்து ஒரு பூவெடுவு ஒரு மாலையிடு விழி நீர் தெளித்து ஒரு கோலமிடு. உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தாய் மானே. ஒரு பூவெடுவு ஒரு மாலையிடு விழி நீர் தெளித்து ஒரு கூடமிடு. உன்னைத்தானே மலரில் கதவம் ஒரு திறக்கிறதா துடிக்கிறதா? பெண்மை புதிதாக இருக்கின்றதா அது கிடைக்கிறதா? முத்தம் கொடுத்தானே இதழ் முத்து குளித்தானே முத்தம் கொடுத்தானே முத்து குளித்தானே. முத்தம் கொடுத்தானே இதழ் முத்து குளித்தானே இரவுகள் இதமானதா கட்டி பிடித்தாய் தொட்டு இழுத்தாய் வெக்கம் என்று சத்தம் போடுதே. உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் மானே. ஒரு பூவெடுத்து ஒரு மாலையிடு நீ தெளித்து ஒரு கோலமிடு. உன்னைத்தானே உலகம் எனக்கு இங்கு விளங்கானது உறவிடுகின்றும் நிலையானது. அடடா முந்தானை சிறையானது நிலையானது. பாறை ஒன்றின் மேலே ஒரு பூவாய் முளைத்தாயே. பாறை ஒன்றின் மேலே சிறு பூவாய் முளைத்தாயே. உறவுக்கு உயிர் தந்தாயே. நானே உனக்கு நண்பன் இல்லையே உன்னால் ஒரு சொந்தம் வந்ததே. உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தாய் மானே. ஒரு பூ எடுத்து ஒரு மாலையிடு விழி நீர் தெளித்து ஒரு கோலமிடு. உன்னைத்தானே என் தங்கச்சிங்க. வர சொல்லுங்க பாப்போம். தங்கச்சி ஓடியாடா வள்ளிக்கண்ணு. தெப்ப குளத்துக்குள்ள என நீந்தி குதிக்கையில தெப்ப குளத்துக்குள்ள தினம் நீந்தி குளிக்கையிலே என்ன பார்த்து சிரிச்ச மச்சான் இப்ப காத்தால
இப்ப காத்தாலைய வச்சான் காலப்பனி மிக ஓடுது ஏ மச்சான் வேணா சத்த தேடுது காலப்பனி மிக ஓடுது ஏ மச்சா விலாசத்தை தேடுது சோழ குயில் நீ கூவுது எங்க சொந்தத்தை தான் அது பாடுது அழகான கரை அலங்கார தேரிரி மன்மத வந்தாலும் மகராஜ் கிணமாகுமா அலங்கார தேரிரி மன்மத வந்தால் மகராஜ் கிணையாகுமா குக்கு குக்கு மாமனு பார்த்து சொல் தெப்ப குளத்துக்குள்ள சிந்து நீந்தி குளிக்கையில என்ன பார்த்து சிரிச்ச மச்சான் இப்போ காத்தாலைய வச்ச சாரட்டு வண்டி தேரில தினம் ஊர்வலம் போனமே ஊருல சாரட்டு வண்டி தெரியல தின ஊர்வலம் போனமே ஊரில யாரு கண்ணப்பட்ட பாவமோ என் சாமிக்குத்தான் என்ன கோபமோ மலையாள கரை போய் மை போட்டு பார்த்துட்டு மகராச திரும்பலகி